வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் ஒனிடா 32 இன்ச் எல்இடி டிவிக்கு பேக்லைட் ஸ்ட்ரிப் மாற்றுறதை பற்றி பார்ப்போம். நான் நிறைய வீடியோக்கள் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்ஜி, இன்டெக்ஸ், சோனி இந்த மாதிரி நிறைய டிவிகளுக்கு வந்து பேக்லைட் ஸ்ட்ரிப் மாற்றுற வீடியோஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் பாருங்கள். இந்த 32 இன்ச் எல்இடி டிவியில் வந்து பேக்லைட் வந்து ஸ்ட்ரிப்பு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆம்பியர் பத்தாதனால பேக்லைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. இந்த டிவியில் ஒரு ஸ்ட்ரிப்பில் மொத்தம் 7 பல்ப் இருக்கும். ஒரு பல்புக்கு 3 வோல்ட் வரைக்குமே எடுக்கும். மொத்தமாக ஒரு ஸ்ட்ரிப்பில் 20லேருந்து 21 வோல்ட் வரைக்குமே எடுக்கும். 3 ஸ்ட்ரிப்புமே சேர்ந்து ஒரு 60 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் வரும். அடுத்தது இந்த பேக்லைட் ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் புதுசு மாற்றும் போது பேக்லைட் வோல்டேஜ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்தோம்னா தான் அதனுடைய பேக்லைட் லைஃப் வரும். இது 20 வோல்ட் 21 வோல்ட் எடுக்குது அப்படின்னா மதர் போர்ட்லேருந்து வர எல்இடி டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்ட்டே வராது. 23 வோல்ட் 24 வோல்ட் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து நம்ம என்ன வோல்டேஜ் எடுக்குதோ அதை பேக்லைட் டெஸ்ட் மூலிமா செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த பேக்லைட் லைஃப் நல்லாயிருக்கும். அடிக்கடி ஃபால்ட் வராது டிவியில். இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரிப்புக்கு எத்தனை வோல்ட் எடுக்குதுன்னு பார்ப்போம். இதில் மொத்தம் 7 பல்புன்னு சொல்லியிருந்தேன். இது 20 வோல்ட் வரைக்குமே எடுக்குது ஒரு ஸ்ட்ரிப்புக்குமே. ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புமே இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரிப்பும் 20 வோல்ட் வரைக்கும் எடுக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரிப்பும் 20 வோல்ட் எடுக்குது. 3 ஸ்ட்ரிப்புமே ஈவனாக வோல்டேஜ் வந்து எடுக்குது. நம்ம சேனலில் டிவி வீடியோ மட்டும் இல்லாமல் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு டிவி வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும், டிவியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத மொத்தம் கொண்டு வீடியோ பண்ணி போட்டிருக்கிறேன். அதுபோக ஆடியோ ஒர்க்ஸ் சம்மந்தமான வீடியோக்களும் நிறைய வரும். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க. டிவி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக போய் எடுக்காதீங்க. ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா கடைசிக்கு ஒரு 5 வருஷமாவது அது வந்து உழைக்கணும். அடிக்கடி ஃபால்ட் வந்ததுன்னா அது வந்து நம்ம செலவு பண்ணும்போது அது கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ ஆகும். ஒரு டைம் 2 டைம் சர்வீஸ் பண்ணினீங்கன்னா அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் ஒரு 1000லேருந்து 2000 ரூபா வருது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான டிவி வாங்கிட்டு போயிடலாம். அதனால் டிவி பொறுத்த வரைக்கும் வாங்கும்போது ஒரு 32 இன்ச் டிவி வாங்குறீங்கன்னா 6000 5000 கிடைக்கிது அப்படின்ட்டுலாம் வாங்காதீங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு குவாலிட்டியான டிவி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபா டிவிக்கு போகிறது பெட்டராக இருக்கும். இது வாங்கும்போது ஒரு வருஷம் 2 வருஷம் ஓடுது, கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படிங்கிறப்போ நம்ம செலவு பண்ணும்போது யோசிப்போம் 6000 ரூபா டிவிக்கு 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னு. அதனால் வந்து எடுக்கும்போதே நம்ம பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேனல் நல்ல ஒரு குவாலிட்டியான பேனல் உள்ள ஒரு டிவி எடுத்திங்கன்னா மட்டும்தான் அந்த குவாலிட்டி ரெசல்யூஷன் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஒரு சிலர் வந்து நல்லா டிவி எடுத்து வச்சுருப்பாங்க. அது கொடுக்குற இன்புட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவியில் பார்த்துட்ருப்பாங்க. கேபிள் செட்டாப் பாக்ஸில் ஏவியில் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டிவியில் வந்து பார்க்குற ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிவியும் நல்லா தான் எடுங்க. அது கொடுக்குற இன்புட் சோர்ஸுமே ஒரு நல்ல ரெசல்யூஷனில் ஒரு 720 1080 பிக்சலாவது வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா தான் டிவி இப்போ வர டிவியில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெபிளைசர் வந்து நல்ல ஒரு ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணுங்கள் டிவிக்கு. காரணம் வந்து இதில் இப்போ காம்போ போர்டுன்னு சொல்லிட்டு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு 4 டயோடு ஒரு சின்ன ஒரு SMT டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த டிவி போர்டுக்குள்ளே வர ஒரு பவர் சப்ளை தான். அதனால் வந்து சீக்கிரம் ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக டிவி வந்து ஃபால்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி வைங்க. அதுவுமே வந்து நல்லதாக வாங்கி வைங்க. டிவிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டெபிளைசரில் கழட்டி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி ஸ்டெபிளைசர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு V-Guard அந்த மாதிரி பிராண்டட் ஸ்டெபிளைசராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டிவி தான் ரேட் கம்மியில் வாங்குறீங்கனாலும் ஸ்டெபிளைசர் நல்லா தான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிராண்டட் டிவிங்கிறது ஒரு சில பிராண்ட்ஸ் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். சாம்சங், சோனி, வீடியோகான், பிலிப்ஸ் இந்த மாதிரி, பேனசோனிக் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு 4 5 6 விரல் விட்டு எண்றக்குள்ளே தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. எல்இடி டிவி பொறுத்த வரைக்கும் நிறையா பிராண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் நினச்சேன்னா கூட என்னுடைய பேரில் SN டிவி அப்படின்னு கூட ஒரு பிராண்ட் ஒரு ஸ்டிக்கர் போட முடியும். அதனால் நீங்கள் டிவி எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நல்ல டிவியாக பிராண்டட் டிவியான்னு பார்த்து எடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன முருகா ஸ்ட்ரைட்டா அப்பீல் ஆயிட்டீங்க? என்ன முருகா இது? நீதானே வேலை கேட்டாய், கேட்டுக்கொள். நான் கவர்மெண்ட் வேலை கேட்டா நீ